ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு ரொம்ப சாரி. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக வீடியோஸ் சீக்கிரமாக அப்லோட் பண்ணேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துடலாம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் அதை பற்றி போட்டிருந்தேன் பார்ட் 1. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிருந்தது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோலையும் ஸோ அதுக்கான பார்ட் 2 வீடியோ. ஸோ இதுவும் ஸோ பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே பிளைண்ட் டெக் தமிழ். நான் உங்கள் டிஜே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இந்த கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் டுட்டோரியல் பார்ட் 2 தான் இது. ஸோ பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ போன வீடியோவில் ஜென்ரல் செட்டிங்ஸ் இதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிடிஎஸ் செட்டிங்ஸ், ஃபீட்பேக் செட்டிங்ஸ், இந்த ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிடிஎஸ் செட்டிங்ஸ். ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ டிடிஎஸ் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டேன். இப்போ என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். TTS settings. TTS engine allows to set the main TTS engine used to read content. In case the TTS engine fails to read, the program will fall back on the next available TTS engine. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் பொறுத்த வரைக்கும் ஸோ 2 விஷயம் இருக்குது. ஒன்று மெயின் டிடிஎஸ், இன்னொன்று செகண்டரி டிடிஎஸ். ஸோ இது மெயின் டிடிஎஸ் செட் பண்ணுறது. ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம நம்ம என்ன டிடிஎஸ் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, மெயின் டிடிஎஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் மெயின் டிடிஎஸ். இந்த சிஸ்டம் டிடிஎஸ் இது என்னென்னா உங்கள் ப்ரெஃபர்ட் என்ஜின்னா என்ன நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அது வரும். யூனிசவுண்ட் இது சைனீஸ் டிடிஎஸ். Samsung text to speech engines. Speech services by Google auto TTS commentary screenreader espeak.com.eti eloquent vocalizer smart voice cancel button. இந்த மாதிரி எல்லா டிடிஎஸ்மே உங்கள் மொபைல் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே காட்டும். Second user single. Secondary TTS engine allows to set a secondary TTS engine. Secondary system TTS engine. செகண்டரி டிடிஎஸ் பற்றி எல்லாமே உங்களுக்கு போன வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ அதனால் அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஸோ இது இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். TT home TT second user single TTS engine checkbox unchecked. ஓகே, யூசர் சிங்கிள் டிடிஎஸ் செக் பாக்ஸ் அன்செக்கில் இருக்குது. ஸோ இது செக் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த செகண்டரி டிடிஎஸ் வேலை செய்யாது. ஸோ அதுக்கான டாகிள் தான் இது. சிஸ்டம் டிடிஎஸ் செட்டிங்ஸ். ஓகே, சிஸ்டம் டிடிஎஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. இதுக்குள்ளே போகலாம். சிஸ்டம் TTS rate acceleration this function. இது டிடிஎஸ் ரேட்டிங்கை மாற்றிக்கலாம். TTS volume ratio. TTS volume. TTS rate. TTS pitch. TTS pitch. System TTS settings. System TTS settings. System TTS settings குள்ள இன்னொரு ஒரு system TTS settings இருக்கும். இதுக்குள்ள போனா என்ன ஆகுதுன்றதை இப்போ பார்க்கலாம். Navigator button text to speech. இப்போ எங்க வரும் அப்படின்னா text to speech output. ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ரெஃபர்ட் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எங்கேயே இந்த ஆப்குள்ளே இருந்தே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஓகே, இப்போ ரீட் எமோஜி. ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எமோஜிஸ் எல்லாமே சூப்பராக படிக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்,
இந்த கேண்டி வாய்ஸ் இஸ்பீக் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, இந்த இஸ்பீக் யூஸ் பண்ணுறவங்க இதுக்கெலாம் வந்து எமோஜிஸ் எல்லாமே வந்து படிக்காது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எமோஜிஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து படிக்கும். ஓகே, Read custom symbol definitions checkbox unchecked. ஓகே, ரீட் சிம்பிள் டெஃபினிஷன்ஸ். இது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேணாம். ஸோ இதுக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி வந்து பார்க்கலாம். Custom symbol definitions settings. கஸ்டம் சிம்பிள்ஸ் டெஃபினிஷன் செட்டிங்ஸ். ஸோ இது வந்து இது வந்து ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதர் செட்டிங்ஸ். இப்போ இதுக்குள்ளே போகலாம். System TTS volume. Queue notifications. ஸோ queue notifications அப்படின்னா என்னென்னா, இப்போ டாக்பேக்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படின்னா, ஸோ இப்போ ஏதாவது ஒன்று நம்ம படிச்சுட்ருக்கோன்னா ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அந்த நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து படிக்கும். ஆனால் இந்த கியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நாட்டிக்கில் இருக்கும் போது நம்ம ஏதாவது படிச்சுட்டு இருந்தால் கூட அது வந்து டக்குன்ட்டு படிச்சுட்டு இருக்கிறது நிறுத்தி நோட்டிஃபிகேஷனை படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டாக் பேக் மாதிரி ஃபுல்லாக படித்து முடிச்சக்கப்புறம் வேணும் அப்படின்னா அந்த கியூ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆடியோ டக்கிங் இது வந்து எல்லாருக்குமே அது தெரிஞ்சது தான். இதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்க மொபைலில் ஏதாவது ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, வீடியோ ஆடியோ ஏதாவது ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணும்போது உங்கள் மொபைலில் இருக்க மீடியா வால்யூம் வந்து குறைஞ்சி இதோட ஆக்சசிபிலிட்டி வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்து கேட்கும். Slow down speech while in character by character browsing mode checkbox checked. ஓகே, இது வந்து என்னென்னா இப்போ கேரக்டராக நம்ம வந்து படிக்கும்போது ஸ்லோவாக இருக்கணுமா அப்படின்றது தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். Use accessibility volume checkbox checked. Controls whether the accessibility volume channel is used for generating speech. Please note that this option is supported. ஓகே, இப்போ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சசிபிலிட்டி வால்யூம் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ஈஸியான விதம். ஸோ எப்படி குறைக்கணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு வந்து வால்யூம் அப் டவுன் வந்து ஸ்க்ரீனில் ஒரு விரலை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து அப்பு டவுன்னு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆக்சசிபிலிட்டி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். பண்ணி காட்டுறேன் பாருங்கள். Accessibility volume 85, 80, 70, 60, 80, 80, 90, 100. இந்த மாதிரி ஆக்சசிபிலிட்டி வால்யூமை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். Use accessibility volume. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா Use the enhanced accessibility volume control checkbox unchecked. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணி உங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷனை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். Use ringtone volume for speaking checkbox unchecked. ஓகே, ரிங்டோன் வால்யூம் வந்து நீங்கள் வந்து Use ringtone volume for speaking checkbox unchecked. Controls whether the ringtone use the proximity sensor checkbox. ஓகே, ப்ராக்சிமிட்டி சென்சார் இது வந்து என்னென்னா நீங்கள் டச் பண்ணோன்னே இது பேசுகிறது வந்து நிறுத்திடணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் இப்படி முன்னாடி இப்படி கையை வச்சு காட்டினாலோ அந்த மாதிரினாலே ஸோ இது வந்து பேசுகிறது வந்து ஏதாவது வந்து பேசிக்கிட்டே போகுது அப்படின்னா டக்குன்னு நிறுத்திடலாம். Stop reading when touching the screen checkbox check. ஸ்டாப் ரீடிங் வென் டச்சிங் த ஸ்க்ரீன். இது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஏன்னா அது வாட்ஸ்அப்பில் எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா, வாய்ஸ் மெசேஜ் பட்டன், டபுள் டேப் டு ஆக்டிவேட் அந்த மாதிரிலாம் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டக்குன்ட்டு அந்த இடத்துக்கு போய்ட்டு டபுள் டேப் பண்ணோன்னா அது ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கும். வாய்ஸ் நோட்டில் எல்லாமே அது பேசுறதுலாம் ரெக்கார்ட் ஆகும். இந்த ஸ்டாப் ஸ்பீச் வென் டச், ஸ்டாப் ரீட் வென் டச்சிங் த ஸ்க்ரீன், இதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் வந்து டச் பண்ணும்போது அது வந்து ரீட் பண்ணுறது வந்து நிறுத்திடும். Mute commentary screenreader while recording is active checkbox checked. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து கமெண்ட் ஸ்க்ரீன் வந்து சொல்லாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றது தான் வந்து உண்மை. உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அப்படின்றத செக் பண்ணுங்கள். Use the enhanced access.
numbers as enhanced screen locking. Prevent the screen from mute commentary. Prevent the screen from locking while speaking. ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கும்போது வந்து காமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் வந்து படிக்கணுமா, நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து படிக்கணுமா. இந்த என்ஹான்ஸ்டு ஸ்க்ரீன் லாக்கிங் பக்கத்தில் இருக்கிறது என்னென்னா அது டிக் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கும்போது படிக்கணும்னா இந்த ரெண்டாவது நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். Read numbers as single digits checkbox uncheck. ஓகே, ரீட் நம்பர் சிங்கிள் டிஜிட். இது என்னென்னா இப்போ ஃபோன் நம்பர் இருக்குன்னா எப்படி படிக்கும், 9 பில்லியன் 8, ஸோ அந்த மாதிரி படிக்கும் இல்லையா. அது வந்து கொஞ்சம் புரியாது. இப்போ சிங்கிள் டிஜிட் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சிங்கிள் டிஜிட்லேயே வந்து படிக்கும். இப்போ 9841 அந்த மாதிரி படிக்கும். Read capital letters while read punctuation checkbox unchecked. ஸோ உங்களுக்கு பங்க்சுவேஷன் படிக்கணும்னா இதை வந்து டிக் பண்ணிக்கலாம். Read numbers as read capital letters while typing checkbox check. ஓகே, நீங்கள் டைப் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் அதை வந்து சொல்லணுமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து டிக் பண்ணி வச்சுக்கலாம். வேணான்னா நாட் டிக் பண்ணிக்கலாம். இப்போ அதர் செட்டிங்ஸ் முடிச்சாச்சு. இப்போ டிடிஎஸ் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இதில் நம்ம வந்து இந்த சிம்பிள்ஸ் இதை பற்றி ஒன்று வந்து இல்லையா, ஓகே, கஸ்டம் சிம்பிள்ஸ். ஸோ இது மட்டும்தான் எப்படி இது பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கல. ஸோ இதை வந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபீட்பேக் செட்டிங்ஸ். Feedback setting. Navigate feedback. Sound feedback checkbox checked. ஓகே, சவுண்ட் ஃபீட்பேக். சவுண்ட் ஃபீட்பேக் பாருங்க, நான் ஸ்வைப் பண்ணும்போது அந்த டிக்னு சத்தம் வருது. Sound feedback checkbox checked. கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த சவுண்ட் ஃபீட்பேக் வந்து வேணான்னா நீங்கள் வந்து நாட் செக் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் நாட் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஸ்வைப் பண்ணுறேன். Sound feedback settings. Sound feed. வந்து செக் பண்ணிக்கிட்டேன். Sound scheme volume. சவுண்ட் ஸ்கீம் வால்யூம். உள்ளே போனால் வால்யூம் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ சவுண்ட் ஸ்கீமோட வால்யூம் எதில் இருக்கணும் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். சவுண்ட் ஸ்கீம். ஸோ இதுக்குள்ளே போகிறேன் பாருங்கள். Sound scheme. Default checked. டிஃபால்ட் checked. Cancel button. My icon checked. Cancel button. இது வந்து டிஃபால்ட் பக்கத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எதுவுமே வந்து இருக்காது. நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ சவுண்ட் தீம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை எப்படி வந்து டவுன்லோட்லாம் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஹாப்டிக் ஃபீட்பேக் எப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன். இதை வந்து டிக் பண்ணுறேன். வைப்ரேஷன் ஓகே, ஹாப்டிக் ஃபீட்பேக் இன்டென்சிட்டி இருக்குது. உள்ளே பண்ணணும். லைட்டு மீடியமில் இருக்குது. ஸ்ட்ராங்கஸ்ட்டில் சும்மா கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இதை அன்செக் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து டிடிஎஸ் செட்டிங்ஸ் அண்ட் ஃபீட்பேக் செட்டிங்ஸ் இந்த ரெண்டுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய செட்டிங்ஸோட வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா அதை நீங்கள் வந்து கமெண்டில் வந்து தாராளமாக தெரிவிக்கலாம். ஸோ இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். பாய்.